ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, புதினா, கொத்தமல்லி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எவ்வளோ போட முடியுமோ போட்டுருங்க. இதில் அதை வாசனையே தெரியாது அதோட இதுவெலாம். அதனால் உடம்புக்கு நமக்கு எப்படியும் போயிடும். அதனால் நல்லா எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. நான் இந்தமாரி சான்ஸ் கிடைக்கிறப்ப நிறைய கருவேப்பிலை போட்டுருவேன். இப்படியாவது நம்ம உடம்புக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இரும்பு சத்து, முடி கொட்டாது. அதுக்காக நிறைய இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றலாம். ஒரு சட்டியை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறினோடனே வெங்காயம் தக்காளி கொட்டலாம். ஓகேவா? பாருங்கள், சட்டியை வச்சுட்டேன். நான் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி அதில் கொட்டுறேன். கொட்டி தேவையான அளவு உப்பும் பூண்டும் புளியும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்ட பிறகு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆகிடும். அதை நல்லா வதக்குறேன். வதக்கி ரெடி ஆகிடுச்சு. போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாமா? ஆற வச்சிட்ட பிறகு ஆற வச்சுட்டேன். நான் இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். சட்னி ரெடி. கடாயில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸி சட்னி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.